எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் மருதுராஜ், ஜென்ரல் அண்ட் மினிமல் ஆக்சஸ் சர்ஜன். நிறைய ஆன்லைனில் பார்க்குறேன். நிறைய கேள்விகள், அதுக்கு கண்ணா பின்னான்னு நிறைய பதில்கள். அதில் முக்கியமாக நான் பார்க்குறது குழந்தைகள் சம்பந்தமான தொந்தரவுகளில் வயிறு வலின்னு வர்றது, வாமிட்டிங்னு வர்றது, அப்புறம் உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் சரியா கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு தீர்வாக தான் இன்னைக்கு இந்த எபிசோடு இருக்க போகுது. as early as possible we will plan multiple episodes. அதில் இன்னைக்கு we're gonna meet very important guest, டாக்டர் பிரசாந்தி, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் இன் கோயம்புத்தூர். அவங்கள்ட்ட இன்னைக்கு பார்த்து நிறைய குழந்தைகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். அவங்களுக்கு சர்ஜிக்கலாக என்னென்னா இன்டர்வென்ஷன் எப்பெல்லாம் பண்ணணும், எதுக்கெல்லாம் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும், எதுக்கெல்லாம் படாது, எதுக்கெல்லாம் மெடிசன்லேயே சரிப்படுத்திடலாம் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்தி, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மருதுராஜ் சார் கூட சேர்ந்து கம்பைண்டாக குழந்தைங்கள்ல நம்ம பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்னு சொல்றது பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து நம்ம 17 to 18 இயர்ஸ் வரைக்கும் கவர் பண்றோம். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல காமனா குழந்தைங்களுக்கு என்னென்ன எயில்மெண்ட்ஸ் வரும், அதுல எதுக்கெல்லாம் நம்ம சர்ஜிக்கலா கன்சிடர் பண்ணணும், அதை எப்ப கன்சிடர் பண்ணணும், எது நார்மல் எது அப்நார்மல், எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணணுங்கிறத ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஃபியூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த பாட்காஸ்டோட எங்களோட ஐடியா. நான் என்ன நிறைய பார்க்குறேன் அப்படின்னா, குழந்தைங்க ஈஸியா வெயிட் போட்டுட்டே இருக்காங்க டாக்டர். அடிக்கடி சிக்காயிடுறாங்க ஈஸியா. எனக்கு மற்ற முன்னாடி ஜென்ரேஷனை தாண்டியும் இப்போ நிறைய ஃபேட் அண்ட் ஒபிசிட்டி ரொம்ப இன்க்ரீஸா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நான் நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறேன். இது உண்மையாலுமே ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்களா, என்னதான் நடக்குதுங்க? ஸோ கரண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல முன்னாடிலாம் குழந்தை சப்பியா இருந்தா கொழு கொழுன்னு இருக்கான், அமுல் பேபி மாதிரி இருக்கான்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த டைம்ல 10 வீட்டுக்கு ஒரு குழந்தை குண்டா இருந்தா இப்போ ஒரு வீட்டுல 3 குழந்தைங்கள்ல 2 குழந்தை குண்டா இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்ங்கிறது ஒரு விஷயம். பட் அதை தாண்டி நிறைய டே டு டே பேசிஸ்லயும் வீட்டில் இருக்கிற ப்ராக்டிசஸும் சரி, அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துறதுலயும் சரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பியர் குரூப்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட இம்ப்ளிகேஷன் ஆன் த சில்ட்ரன் அண்ட் த பேரண்ட்ஸ் இம்ப்ளிகேஷன் ஆன் த பேரண்ட்ஸ், இப்படி மல்டி ஃபேக்டோரியல் இன்புட்ஸ் இதுல இருக்கிறனால நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஒரு பயங்கர ஒரு பேரடைம் ஷிஃப்ட் மாதிரி ஆயிருக்கு. இப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அவங்களோட டே டு டே வீட்டில் இருக்கிற ப்ராக்டிசஸ் இதெல்லாம் மாறுறதுனால நமக்கு இப்போ இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி நம்ம முன்னாடி நிக்குது. அதாவது அமுல் பேபி மாதிரி இருக்கிற குழந்தை அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்த காலம் போய் now we are starting to see childhood obesity as a disease. டிசீஸ்ங்கிறத விட இது ஒரு மல்டி ஃபேக்டோரியல். அதாவது ஒபீஸா இருக்கிற குழந்தை ஒபிசிட்டி மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த உடல் பருமானம் ஜாஸ்தி ஆகுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏர்லியாவே அவங்களுக்கு வந்துருது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. நம்மளோட ஜென்ரேஷன்ல நமக்கு ஒரு ஸ்நாக்னா ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சிப்ஸோ நம்ம கேட்டு வாங்குறதுக்கு வாரத்துல ஒரு நாள் கிடைக்கும், இல்ல நல்ல மார்க் வாங்குற அன்னைக்கு கிடைக்கும். பட் இட் இஸ் நாட் த சேம். இப்போ குழந்தை கேட்டு அடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி கொடுத்துடுறாங்க. இன்னொன்னு, பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஸோ த சைல்ட் இஸ் க்ரோயிங் இன் சம்மன் எல்சஸ் ஹவுஸ், இல்ல பாட்டி தாத்தா கூட இருக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறது ஓகே, பட் ஆனா இட் ஷுடன்ட் அஃபெக்ட் த சைல்ட்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டி அண்ட் த பயாலஜிக்கல் செட்டப், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது குழந்தை குண்டா இருக்குங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்லீப்ல இருந்து, அவங்களோட படிக்கிற திறமையில இருந்து, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர்ல இருந்து, ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டில இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இதுல என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஒபிசிட்டி ரீசன்ட் டேஸ்ல ஸ்கிரீன் டைம் பாக்குறோம். ஸ்கிரீன் டைம் இத்தனை வயசுல இருந்துதான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது கைட்லைன்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம மக்கள் 6 மாசத்துல குழந்தைக்கு ஐ ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு கேட்டாதான் அவன் தூங்குறான், இந்த பாட்டு கேட்டாதான் அவன் பால் குடிக்கிறான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. சோ அது ஒரு 2 வயசு 3 வயசு வரும்போது குழந்தை நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதை விட ஸ்கிரீன் கூட தான் ஜாஸ்தி இன்ட்ராக்ட் பண்ணுது. இதுல ஒபிசிட்டில என்ன இம்ப்ளிகேஷன்னா, குழந்தைக்கு ஸ்கிரீன் காட்டும் போது நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோம்,
குழந்தை என்ன சாப்பிடுது, அதோட டெக்ஸ்சர் என்ன, அது என்ன கலர், என்ன குவான்டிட்டி, எப்படி சாப்பிடுது, அந்த குழந்தை தான் எடுத்து சாப்பிடும். ஆனா ஸ்பூன்ல சாப்பிடுதா கையில சாப்பிடுதாங்கிற ஓரியன்டேஷனே இல்லாம சாப்பிடுறாங்க. சோ அப்படி சாப்பிடும்போது சம்டைம்ஸ் when they don't like it, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அவங்க பெரிய ஸ்கிரீன்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ குழந்தை சாப்பிடணும், ஸோ தி ரீப்ளேஸ் இட் வித் சம் ஜங்க். அப்படி நம்மளா ஸ்டார்ட் பண்றதுதான் இந்த ஒபிசிட்டியோட இனிஷியேஷன். இல்லைன்னா குழந்தைக்கு எப்படி தெரியும் பிஸ்கெட்டோட டேஸ்ட் என்ன, சிப்ஸோட டேஸ்ட் என்ன, சூப்போட டேஸ்ட் என்னன்னு குழந்தைக்கு எப்படி தெரியும்? நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுதான். சரி மேம், இப்போ அவங்க வந்து ஒபீஸா இருக்காங்கன்னே வச்சுப்போம், ஓகேங்களா? வாட் நெக்ஸ்ட்? ஒபீஸா இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? இது வந்து அடுத்து ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க, அல்லது எங்ககிட்டயே டீனேஜர்ஸ் நிறைய வராங்க, கால் பிளாடர்ல வந்து ஸ்டோன் டெவலப் ஆகலாம் வராங்க. இதெல்லாம் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல 2 குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் எப்படின்னா, நம்ம பார்த்து என்ன குழந்தை இவ்வளவு குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அப்பாவை பார்ப்பாங்க, அவரும் குண்டாதான் இருக்காரு, நானும் குண்டாதான் இருக்கேன், என் குழந்தையும் குண்டாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அந்த குரூப். இன்னொரு குரூப் வந்து அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாங்க கொடுத்துட்டே இருக்கோம், சோ வாட் எவர் ஹி லைக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம ப்ரொவைட் பண்றோம், அவன் சாப்பிடுறான், குண்டாயிட்டான், பட் இது ஓகே தானே மேம், ஹீஸ் ஹெல்தி நோ அப்படிங்கிறாங்க. Obesity is not healthy. Obesity is also a type of malnutrition. நம்ம வந்து ஒல்லியா வெயிட் போடாத குழந்தை தான் malnourishmentனு ஒரு ஐடியா இருக்கு. No, obesity is also a malnourishment. Okay, being obese is not okay. It's not at all okay and it's not at all healthy. குழந்தை நல்லா வெயிட் போடுது பொதுன்னு இருக்குன்னா ஓகே கிடையாது. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம் இருக்கு, அந்த குழந்தை வந்து செடென்டரியா இருக்கா, மூவ் பண்ணுதா, வெளியில மித்த ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஆஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் நம்ம ஜென்ரல் ப்ராக்டிஸ்ல ஒபீஸா ஒரு குழந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணும் போதே வாட் வி டூ இஸ் பேஸ் லைன் சில டெஸ்ட்லாம் இருக்கு. ஏன்னா ஒபீஸா இருக்கிற குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே சுகர் வர தன்மை இருக்கு, சீக்கிரமாவே தைராய்டு வர தன்மை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், இல்ல கால் ஸ்டோன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஏர்லியாவே அவங்களுக்கு வந்துருது. இப்ப சாதாரணமா இதெல்லாம் ஒரு 30 வயசுக்கு மேல வருதுன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே குண்டா இருக்கிறனால இது எல்லாமே ஒரு 5 to 6 இயர்ஸ்லயே தே ஆர் ஸ்டார்டிங் டு கெட் எக்ஸ்போஸ் டு ஆல் திஸ். அவங்க ஒரு மிட் அடாலசென்ட் அண்ட் ஏர்லி அடல்ட்ஸ் ஆகும்போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அந்த மாதிரி ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ் அந்த மாதிரி வந்துடுறாங்க. ஸோ ஆஸ் ஜென்ரல் பீடியாட்ரிஷியன்ஸ் ஒரு குழந்தை குண்டா இருக்குன்றத நான் என்கவுண்டர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவேன். வெயிட்டிங் இருக்கு, ஹைட்டிங் இருக்கு, பிஎம்ஐ இருக்கு. தென் ஐ வில் டெல் them to come frequently. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேஸ் லைனா வீல் கிவ் சம் டயட் அட்வைசஸ். நம்ம டயட்டிஷியன்ஸ் இன்வால்வ் பண்ணலாம், பிசியோதெரபிக்கு அனுப்பலாம், பேஸ் லைன் எக்ஸசைசஸ், வீட்ல வந்து நார்மல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, பேரண்ட்ஸோட இன்புட். அவங்க எந்த அளவுக்கு இதை சிரமம் எடுத்து பண்றாங்கன்றதும் இருக்கு. ஸோ இந்த இன்டர்வென்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 months நமக்கு விசிபிளா ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது, காம்ப்ளைன்ஸ் இருக்கு அப்படின்னா வீல் கண்டினியூ வித் தட். இல்ல குழந்தை வந்து இவ்வளோலாம் பண்ணியுமே ஸ்ட்ரிக்டா இருந்துமே அவங்க வெயிட் ஏறிட்டே போறாங்கன்னா we have to look for pathological causes. Pathological causesனா என்னன்னா, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனா, இல்ல குழந்தைக்கு ஆல்ரெடி வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சா, ஆல்ரெடி ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அதனாலதான் மேல வெயிட் போட்டுட்டே இருக்காங்களாங்கிறத ஸ்கிரீன் பண்றதுக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் சார். ஸோ நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றது தைராய்டு, சுகர், HbA1c, பேஸ்லைன் கொலஸ்ட்ரால் செக்அப்ஸ் அண்ட் பேஸ்லைன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதெல்லாமே நம்ம பண்ணி பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் பண்ணி பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எதுக்காக பண்றோம்னா, சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க ஒண்ணுமே இல்ல எதுக்கு ஸ்கேன் பண்றீங்க, எதுக்கு என் குழந்தைய எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னு. ஆப்வியஸ்லி இப்போ குழந்தை இவ்வளவு குண்டா இருக்குன்னா அந்த ஃபேட் எல்லாம் எங்கேயாவது போய் டெபாசிட் ஆகும். சோ அது வந்து பெரிய வயசாகும் போது மாரடைப்புன்னு வருது. சோ குழந்தைக்கு ஆல்ரெடி இப்ப சின்ன வயசுல இருந்தே குண்டா இருக்கிறனால இந்த சாலிட் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ், அதெல்லாம் சுத்தி ஃபேட் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்காக we do a checkup. ஸோ அதுல தான் நம்ம மோஸ்ட்லி we are picking up these gallstones, ஃபேட்டி லிவர்லாம் நம்ம ஏர்லியாவே பிக் பண்றோம். ஸோ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ ஒரு 10 year 12 year குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபேட்டி லிவர், ஒரு கால் ஸ்டோன்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இமீடியட்லி என்னோட ஸ்கோப் இல்ல அது. ஸோ ஐ ஆப்வியஸ்லி ரெஃபர் டு அ சர்ஜன். ஸோ ஒரு சர்ஜனோட பாயிண்ட் ஆஃப் டேக்ல when do you want to intervene and how do you want to go about this? மேம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ரிப்போர்ட்டோட அனுப்புவாங்க. மேக்ஸிமம் பீடியாட்ரிஷியன் நீங்கள் தான் அனுப்புவீங்க. நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்
ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனுக்கு ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. நாங்கள் என்ன பேஷண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுவோம்னா, அவங்களோட டயட் சார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பீடியாட்ரிஷியன் சொல்லியிருப்பாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் டைம் எல்லாம் குறைச்சிட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேட்டி லிவர்னா லிவர்ல இருக்கிற ஃபேட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஹோல் பாடி கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகும் போது லிவர் மேல இருக்கிற அது மேல படிஞ்சிருக்கிற ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுதான் நம்பிக்கை. ஸோ அவங்களோட ஹோல் பாடியவே கம்ப்ளீட்டா வெயிட் ரிடக்ஷனுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதுதான் நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார் ஃபேட்டி லிவர் ஃபார் அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பீடியாட்ரிக் ஏஜ்ல இருக்கட்டும், இல்லை டீனேஜ்ல இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூ வில் அட்வைஸ் ஸ்ட்ரிக்ட் வெயிட் கண்ட்ரோல். அதை மட்டும்தான் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் அது வந்து ஃபேட்டி லிவருக்கு மட்டும்தான். கேல் ஸ்டோன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் ஃபேட் டெபாசிஷன்ல அப்படின்னா யூ ஒன்ட் பி வெயிட்டிங் லாங். சரிங்களா? ஒரு 6 months மேபி நாங்கள் வந்து அது ஃபேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்து வில் சி அதாவது வந்து ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையான்னா. உள்ள டெவலப் ஆன ஸ்டோன் கரைய போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் மல்டிபிள் ஸ்டோன்ஸ் ஏதாவது டெவலப் ஆகுதா அப்படின்னு மட்டும் ஒரு 6 months டைம் கொடுத்து பார்ப்போம். மல்டிபிள் ஸ்டோன்ஸ் டெவலப் ஆகல பட் பேஷண்ட் பீயிங் த சேம் அப்படின்னா அது வெயிட் பண்றதுல பிரயோஜனமே இல்லை. வி ஹாவ் டு இன்டர்வென் பண்ணி அந்த கால் பிளாடரையே ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி சார், கால் பிளாடர் இந்த ஏஜ்ல ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி வருது பேஷண்ட்ஸ்க்கு. என்ன சார் உறுப்பே எடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு. கேல் பிளாடர்ல ஸ்டோன் டெவலப் ஆகிறதுல வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோன் கேல் பிளாடர்லயே இருக்கிற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. பட் அந்த கேல் பிளாடர்ல இருக்க ஸ்டோன் ஜம்ப் ஆகி குடலுக்கு போற பாதையில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா மஞ்சக்காமால வந்துடும். தட் இஸ் டெட்லி. ஓகேங்களா? மஞ்சகாமால வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து அது பெரிய ப்ராசஸ் ஆகிடும். இப்போதைக்கு ஒரு கேல் பிளாடர்ல வந்து ஸ்டோன் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா வில் கோ இன் லாப்ரோஸ்கோபிக்காக தான் மோஸ்ட்டாக பல சர்ஜரிஸ் பண்றோம். வில் கோ இன் அண்ட் வில் ஜஸ்ட் கட் த கேல் பிளாடர் அண்ட் கம் அவுட். ஸோ பித்த நீர் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லை, அவ்வளவுதான். கல்லீரல்ல இருந்து எல்லா பித்த நீருமே டைரக்டா குடலுக்கு போயிட்டு இருக்கும். முன்ன தேங்கி இருக்கிற இடத்த மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். பட் அப்படியே விட்டு அந்த கல் ஸ்லிப் ஆகி குடலுக்கு போற பாதையில இருக்க டியூப்ல போய் மாட்டுச்சுன்னா அது வர காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் டெட்லி. ஸோ ஸ்டோன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இன் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். ஸோ என்னோட சஜஷனுமே அவங்களோட டயட் ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஹோல் பாடி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து டெவலப் ஆகாம பாத்துக்கிறது தான் முக்கியம். டெவலப் ஆயிடுச்சுன்னா there is no going back. அது வந்து நான் வந்து மாத்திரை மருந்து கொடுத்து நான் எல்லா கல்லையும் கரைச்சு சரி பண்ணிடுவேன்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவுதான் மேம். இதுல என்னன்னா, இப்போ நீங்க as you said, இப்போ ஒரு பெரிய ஒரு உறுப்பே ரிமூவ் பண்ணணும்னு சர்ஜன் சொல்றாங்கன்னு எங்க கிட்ட வருவாங்க. ஸோ நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம்னா, உங்களோட பிசிஷியன் பிரைமரி டாக்டர் நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சர்ஜனை பாக்குறீங்க, ஒரு சர்ஜன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, உங்களுக்கு அந்த சர்ஜன் மேல நம்பிக்கை இல்லைன்னா யூ ஆப்வியஸ்லி டேக் அ செகண்ட் ஒப்பீனியன். அப்போ செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு அவங்களும் இதையே சொல்றாங்க, அப்போ நாங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் போய்க்கிறோம், நம்ம வந்து இது ஆயுர்வேதா இல்ல நேச்சுரோபதி இல்ல சித்தா இல்ல தமிழ் மெடிசின்ஸ் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் போய்க்கிறோம், எங்களுக்கு வந்து இதுல சர்ஜிக்கலா ட்ரீட் பண்றதுல வி ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் அக்ரவேட் ஆகி திரும்பி அதுதான் ஆக்சுவலா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அலோபதி டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, இந்த மாதிரி ஹோமியோபதி ஆயுர்வேதிக்குன்னு போனா வந்து we are getting offended. not at all, we are completely open. சரிங்களா? எனக்கு என்னால வந்து ஒரு அலோபதியில வந்து ஒரு மெடிகேஷன் கொடுக்குறேன், எனக்கு அது சரியாகல, ஆயுர்வேதா போயோ இல்ல ஹோமியோபதி போயோ எனிவே எவ்ரிதிங் ஐ எம் ஓப்பன் டு இட். அதுல போய் சரியாயிடுச்சுன்னா ஐ எம் டோட்டலி ஹாப்பி. ஓகேவா? ஆஸ் அ சர்ஜனா மேக்சிமம் பாடியை ஓப்பன் பண்றதுல எங்களுக்கும் பெருசா விருப்பம் இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணாம இதை எப்படியே சரி பண்றதுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்றோம். ஆனா எல்லா டைமும் அப்படி இருக்கிறது இல்லை. எல்லா பாடியும் எல்லா ஆயுர்வேதா ஹோமியோபதிக்கு ஒத்துக்கிறது இல்லை. அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதப்போ அது கொஞ்சம் ஓவர் காம்ப்ளிகேட் ஆகி மறுபடி ரிவர்ஸ் எங்கிட்ட வரும்போது முன்னாடி எந்த சுச்சுவேஷன் இருந்தாங்களோ அதே சுச்சுவேஷன் வரதில்லை. அப்போ வந்து குழந்தைக்கு வந்து பெயினே இருந்திருக்காது, டீனேஜ்ல இருக்க பையனுக்கு பெயினே இருந்திருக்காது, ஜஸ்ட் கல் மட்டும் தான் இருந்திருக்கும். ரெண்டாவது டைம் வரும்போது அப்படி வரதில்லை. இன்ஃபெக்ட் ஆகி டைலேட்டட் ஆகி டிஸ்டன்ட் ஆகி சிவியர் பெயினோட வாமிட்டிங்கோட வந்து எங்க ரீச் பண்றப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தோமேமா, முன்னாடி நாங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தோமேமா, இல்லை சார் நாங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம் செட்டில் ஆகலை அப்படிங்கும்போது அந்த மார்பிலிட்டி அந்த குழந்தைய பாதிக்குது. அவன் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறான், தேவையில்லாத பெயின், தேவையில்லாத அந்த பாடி மட்டும் இல்லை ஃபினான்ஷியல் பர்டன். ஏன்னா ஒரு எலெக்டிவா பிளான் பண்ணி பண்றதுக்கும் ஓகே எமர்ஜென்சிஸ்ல அவசரமா பணம் ரெடி பண்ணி அதை பண்றதுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் அதிகம் தான். ஸோ ஆஸ் அ ஹோல் இப்போ ஒபிசிட்டி பத்தி அப்ரோச் பண்ணணும்னா வாட் வி சஜஸ்ட் இஸ் 5-4-3-2-1 ஒரு ரூல் இருக்கு சார். ஸோ 5 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்,
அதுதான் நம்ம ஓபி ப்ராக்டிஸ்ல அட்வைஸ் பண்றது. 5 servings of fruits or vegetables, 4 servings of water, at least minimum 4 glass of water they should drink per day. 3 servings of dairy or dairy related products. அதாவது 3 நேரமும் பால் கொடுங்கன்னு சொல்லல. ஒரு நேரம் பால் கொடுங்க, ஒரு நேரம் தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு நேரம் பன்னீர், சோயா இந்த மாதிரி அதர் டைரி ப்ராடக்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது காமனா எப்படி மிஸ்கன்செப்ஷன் ஆகுதுன்னா, டாக்டர் 3 நேரம் பால் கொடுக்க சொல்லிருக்காங்க, அதனால காலை மதியம் இரவு நாங்க பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாலை மட்டும் கொடுத்துட்டு பாக்கி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. So it's not that. 3 servings of dairy and dairy related products. Okay. And 2 hours or less than 2 hours of screen time. Okay. And 1 hour minimum compulsory physical activity. Okay. So இது 5-4-3-2-1 rule வந்து child obesity க்கு நம்மளோட easiest approach, first line approach. Excellent. 5-4-3-2-1. Yeah. So இதுல வந்து காமனான டவுட்ஸ் என்ன வருதுன்னா, கொஞ்சம் இந்த adolescent age groupல இருக்கிறவங்க, அதாவது 10th to 12th ல இருக்கிற ஏஜ் குரூப் தான் நமக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் ஹேண்டில் பண்றது. So அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா, they are going to the gym. Okay. So gym போயிட்டு they start doing weights and all that very early. அங்க போயிட்டு அங்க இருக்கிற பெரிய பசங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் கிரியாட்டின் பவுடர் எடுக்கிறேன், புரோட்டீன் பவுடர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்கே பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வருவாங்க. வீட்டுல எங்களால சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லியே கூட்டிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து புரோட்டீன் பவுடரா எடு, கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸா எடுன்னு நம்ம அட்வைஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் அட் ஹோம் லைக் பீட், கார்ன் இல்ல கீரை இந்த மாதிரி டயட்ல ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னா தே ஆர் நாட் ரெடி ஃபார் இட். ஸோ இந்த 10th to 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அவங்களுக்கு வந்து பசங்க தான் வந்து டார்கெட் இஸ் கொஞ்சம் கஷ்டமான டார்கெட் குரூப். So இந்த 5-4-3-2-1 rule is applicable for everyone. Okay. So இப்போ வரைக்கும் நான் வந்து ஒபிசிட்டி, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்ன, அது வந்து பேசிக்காக ஹோம் ரெமெடியிலேயே இதெல்லாம் பண்ணி அதை சரி பண்ண முடியும். சப்போஸ் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற கட்டாயத்துக்கு வரும்போது எப்போ சர்ஜரி கண்டிப்பாக பண்ணிக்கணும், எப்போ செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி தான் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணோம். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட் டூ. மேம், அப்புறம் நான் நிறைய பார்க்குறது இந்த சம்மரில் டீஹைட்ரேஷன்னாலையா இல்லை வந்து எதுனாலன்னு தெரியல, வந்து குழந்தைங்க வந்து சடனாக வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து வயிறு வலிக்குது, வயிறு வந்து ரொம்ப முறுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து வயிறு வலி கூடவே வந்து எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது வந்து ஃபீவர் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்போது உங்களோட பீடியாட்ரிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஹவு டு யூ திங்க் இட் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு? அட் எந்த பாயிண்ட்ல வந்து இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு பீடியாட்ரிஷியன் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை, இட் நீட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்றது எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த லைனை வந்து வரைவீங்க? ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் பார்த்து அது வந்து மெடிக்கல் கிடையாது, திஸ் நீட்ஸ் அ சர்ஜிக்கல் ஃபிக்சேஷன்னா நம்ம சர்ஜன் கிட்ட ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஹோம் ரெமெடிஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சம்மர் அப்படின்னு எடுத்தனால சொல்கிறேன். சம்மரில் வந்து ஏன் இந்த டீஹைட்ரேஷனுங்கிற ப்ராப்ளம் வருது? ஒன்று, சம்மர் சீசனே வந்து ஹாட்டா தான் இருக்கு, நமக்கு நார்மலா இருக்கிறத விட வி நீட் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வெக்கேஷன்ல இருக்கனால இங்கன்னு எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஸோ ட்ரிப்பு மாதிரி போகும்போது தண்ணி மாறும், ஸோ அங்கே இருக்கிற ஹைஜீன் மாறும், வெளியில் அவுட் சைட் ஃபுட் இன்டேக், ஸோ அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டம்மி பெயின், வாமிட்டிங், டயரியா, அதோட சேர்ந்து ஒரு ஃபீவர் வரலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ல வரும்போது எது வந்து நார்மல் அப்நார்மல்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீட்டில் அம்மாக்கோ அப்பாக்கோ அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஒரு லோ கிரேட் ஃபீவர்னா 100க்கு கம்மியா லோ கிரேட் ஃபீவர் இருக்கு, அப்பப்போ வயிறு வலி சொல்றான், ஒரு 2 or 3 எபிசோட்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி லூஸ் மோஷன்ஸ் போறான், சாப்பிட்ட உடனே போறான், இல்லை ஓகே, பட் அதர் தேன் திஸ் அவன் வந்து ஆக்டிவா இருக்கான், நல்லா இன்ட்ராக்டிவா இருக்கான், நல்லா பேசிக்கிறான், விளையாடும் போது ஓகே, அப்பப்போ தான் வயிறு வலி சொல்றான், இது வந்து வீட்டில் வி கேன் ஸ்டில் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இதுக்குமே வந்து வீட்லயே நீங்க மேனேஜ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டவுட் இருந்தால் யூ ஹேவ் டு இமீடியட்லி டேக் யுவர் சைல்டு டு த பக்கத்தில் இருக்கிற பீடியாட்ரிஷியனோ இல்லை ஜெனரல் ஃபிசிஷியன்ட்டையோ கூட்டிட்டு போய் காட்டுறது தான் பெட்டர்.
ஸோ இந்த லெவல்ல இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், அவங்க பீடியாட்ரிஷியன் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பேராசிட்டமால் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, 100க்கு மேலே போச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டு பார்த்து சூடாக இருக்குன்னு கொடுப்பாங்க. வெயில் காலத்தில் குழந்தையோட உடம்பு சூடாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் தலை கை கால் சூடாக தான் இருக்கும், அது ஆக்டிவிட்டினால. அது காய்ச்சல் கிடையாது. இமீடியட்டாக தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு 100க்கு மேலே இருந்தால் ஒரு பேராசிட்டமால் கொடுக்கலாம். தண்ணி நிறையா கொடுக்கணும், அதான் மெயின். இப்போ சாலிட்ஸ் கொடுத்தா லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா வாட்டரையா கொடுங்க, தண்ணி கொடுங்க, கஞ்சி கொடுங்க, இதெல்லாம் தான் வீட்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டில் என்ன பண்றாங்கன்னா, வயிறு வலிக்குதுன்னு சொல்றான் அதனால நான் பெருங்காயம் தேய்ச்சி விடுறேன், வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன் நான் ஓம தண்ணி கொடுக்குறேன், ஜீரா வாட்டர் கொடுக்குறேன், ஹனி வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஜீரா வாட்டர் ஹனி வாட்டர்லாம் ஆஸ் ஃபார் அஸ் வாட் எவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் யோர் கிச்சன், உங்க கிச்சன்ல இருந்து எடுத்து போடுற வரைக்கும் ஓகே. பட் ஆனா அது எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணும்னு சொல்ல முடியாது. நீங்க அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. நீங்க ஒரு 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 இப்போ ஜீரா வாட்டர் குடுக்குறீங்க, ஒன்ஸ் குடுக்குறீங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாது. கொடுக்க சொன்னாங்க, பெரியவங்க கொடுக்க சொன்னாங்க, நாங்க கொடுத்துட்டு 3 days வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. தட் இஸ் நாட் ரைட். இப்போ நீங்க ஒரு டோஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அது கன்வின்சிங்கா இல்ல, ஓகே ஒரு 2 hours அப்புறம் இன்னொரு டோஸ் கொடுங்க, தப்பில்லை. அதுக்கப்புறமும் பர்சிஸ்ட் ஆகுது, ஒரு 6 hours மேல இருக்குன்னா why do you want to take that chance? Immediately they have to bring to us. எப்போ மேம் வந்து இது வந்து வயிறு வலி வந்து இது ஃபுட் பாய்சன்னால தான் வயிறு வலிக்குது, இந்த வாமிட்டிங் வந்து ஃபுட் பாய்சன்னால தான் இருக்கு, சர்ஜிக்கலாக வந்து இது ரீசன் இல்லை அப்படின்றத வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வீட்டில்? ஃபர்ஸ்ட் வந்து இது பேசிக்காக இந்த ஒரு அப்டமன் பெயினை எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணலாம், எப்போ இமீடியட்டாக பீடியாட்ரிஷியனை போய் பார்க்கணும், அப்படி பீடியாட்ரிஷியனை போய் நீங்கள் பார்க்குற போது நீங்கள் எந்த பாயிண்ட்ல வந்து வில் டிசைட் தட் ஓகே திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஃபுட் பாய்சன் ஒரு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் சம்பந்தமான தொந்தரவு தான் எப்போ முடிவெடுப்பீங்க? இல்லை இட் டசன்ட் லுக் ஸோ, இல்லை இது வந்து மோர் ஆஃப் அ சர்ஜிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு வந்து எந்த பாயிண்ட்ல மேம் டிசைட் பண்ணுவீங்க? ஸோ நமக்கு ஒரு பேஷண்ட் நம்ம ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம முக்கால்வாசி டயக்னோசிஸ்க்கு வந்துருவோம். டிப்பிக்கலா அவுட் சைட் ஃபுட் இன்டேக், இல்ல நார்மலா இருக்கிறத விட வெளியில இருந்து வாங்கினாங்க, இல்ல டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது அம்மா வந்து புதுசா பர்ச்சேஸ் பண்ணி குக் பண்ணி கொடுத்தாங்க, சம் ஆல்ட்ரேஷன் இன் த ஃபுட் ஹேபிட் இருக்கும், ஆர் சம் ஆல்ட்ரேஷன் இன் த வாட்டர் கன்சப்ஷன் இருக்கும். அதோட சேர்த்து குழந்தை வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றாங்க, டம்மி பெயின் இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் வைரல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். இதுல வந்து நாங்க மெயினா அசஸ் பண்றது ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு குழந்தை வந்து 10 தடவைக்கு மேல லூஸ் டூல்ஸ் போயிட்டே இருக்குன்னா அது வந்து சர்ஜிக்கலா மெடிக்கலாங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன அட்ரஸ் பண்ணுவேன்னா டீஹைட்ரேஷனை தான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ் ஓவர் இட் இஸ், நம்ம ரிசீவ் பண்ணோடனே ஒரு அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ்ல போட்டாதான் அது அந்த ஹைட்ரேஷன் சர்ஜிக்கலான்றது போறதை தாண்டி ஃபர்ஸ்ட் இருக்கிற தொந்தரவை செட்டில் பண்ணணும். இதுல வந்து என்ன ஐடியாஸோட வராங்கன்னா, இது என் குழந்தைக்கு என்ன பேஸ் லைனா தானே ஃபீவர் இருக்கு, தண்ணி குடிச்சா சரியாயிரும்ல, எதுக்கு இப்ப நீங்க ட்ரிப்ஸ் போடுறீங்க, இது ட்ரிப்ஸ் போட்டுதான் சரியாகும்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. தண்ணி குடிச்சு சரியாகல 10 தடவைக்கு மேல போறான்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரீங்க. சோ அப்படிங்கும் போது ஹைட்ரேஷனை ஃபர்ஸ்ட் ரீஸ்டோர் பண்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் லைன். ஸோ சைட் பை சைட் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கும்போது அண்டர்லைன் காஸ் என்னங்கிறத பார்க்கணும், அது மெடிக்கலா இல்ல சர்ஜிக்கலான்னு. அது எப்படி நமக்கு தெரியும்னா எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம கொஞ்சம் பெரிய குழந்தைங்க கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க வயிறு எங்க வலிக்குது அப்படின்னு கேட்போம். அவங்க தொட்டு காட்டுவாங்க, எனக்கு இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல தான் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் மெடிக்கல். சோ நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பின் பாயிண்ட் டெண்டர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா we have to wait more towards the surgical aspect. So அப்படின்னு இருக்கும்போது நம்ம இமீடியட்டா நம்ம ஒரு சர்ஜனோட கன்சல்ட் எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ இப்போ வந்து இது மெடிசன் தான், இது வந்து டிஃப்யூஸா தான் பெயின் சொல்றான், எங்க நான் ஐடென்டிஃபை பண்ண முடியல, மோர் ஆஃப் வந்து ஃபுட் பாய்சன் ஆர் அது ரிலேட்டடான தொந்தரவுன்னா எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும்? அதாவது வீட்டில் என்ன பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு டில் தென் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், ரீச் ஆனதுக்கப்புறம் அது மெடிசன் கொடுத்து செட்டில் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ரிகாஷனரியா இருக்கணும்? ஓகே, ஸோ இதுல மோஸ்ட் காமன் காசஸ் இப்போ ஒரு டிஃப்யூஸா ஒரு அப்டமன் பெயினோட வராங்கன்னா இதுலயும் ஒரு 2-3 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து வேற தொந்தரவுக்காக கூட்டிட்டு வருவாங்க, அப்பப்ப ஒரு வயிறு வலி சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது
தொப்புல சுத்தி ஃபுல்லா எல்லா பக்கமும் வலிக்குதுன்னு தொட்டு காட்டும். ஆனா நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது வலி இருக்காது. இப்போ எனக்கு வலி இல்ல, ஆனா காலையில வலிச்சுது அப்படின்னு சொல்லும். மோஸ்ட் காமன் காஸ் வந்து கான்ஸ்டிபேஷன். சோ நிறைய இந்த கான்ஸ்டிபேஷன் இன் சில்ட்ரன்ங்கிற மேட்டர் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. அது வந்து ஓகே, ஒரு வாரத்துல 3 தடவை போனா ஓகே தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. as far as he is passing something it is okay தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட். ஸ்கூலுக்கு போற குழந்தை டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஒழுங்கா பாத்ரூம்ல உட்காராது. ஸ்கூலுக்கு போகணும்னு கிளம்பி ஓடிடும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விளையாடும். அதுக்கப்புறம் டயர்டாகி தூங்கிடும். ஸோ அவன் உள்ள பாத்ரூம் போறப்பையும் எவ்வளவு நேரம் ஒழுங்கா மோஷன் போறானா இல்லையாங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க. போறான் வரான் அவ்வளவுதான் தெரியும். ஸோ என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உள்ள அந்த பவல் மூமெண்ட்ஸ் இல்லாதனால ஸ்டூல்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகி அது வந்து உங்களுக்கு அம்பிளிக்கஸை சுத்தி தொப்புல சுத்தி உங்களுக்கு டிஃப்யூஸா வலி பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ரொம்ப கான்ஸ்டிபேட்டடா இருக்கிற கேர்ள் சில்ட்ரன் அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். ஸோ ஒரு பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல டிஃப்யூஸ் அப்டமன் பெயின் அப்பப்ப வலிக்குது அப்படின்னு எலெக்டிவா நம்ம ஓபில வந்து சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனை தான் சார் ரூல் அவுட் பண்ணணும். ஓகே, ஹோம் ரெமெடிஸ்லாம் என்ன மேம்? எது எப்படி என்னெல்லாம் பண்ணி இதை வந்து நம்ம வந்து இல்லாம பாத்துக்கலாம்? அகெயின் கான்ஸ்டிபேஷனுக்கு பெஸ்ட் ஹோம் ரெமெடி வந்து டெய்லி அவங்க நிறைய ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். லைக் டிஃபன் பாக்ஸ்ல அவங்க ஆப்வியஸ்லி ரைஸ் சப்பாத்தி இதுதான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. பட் அது போக கீரை அட்லீஸ்ட் வீக்லி 3 or 4 டைம்ஸ் கீரை, அதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது சம் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட், ஆப்பிள், பனானா. இதுல இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா பனானா சாப்பிட்டா கான்ஸ்டிபேட் ஆகுதுன்னு. பனானா இஸ் a natural laxative. அதுல டிபிக்கல் டைப்ஸ் ஆஃப் பனானா வேணா உங்களுக்கு ரா பனானா பவுடர் அது வேணா வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணுமே தவிர ஜென்ரலி பனானா இஸ் கன்சிடர்ட் as a laxative. ஸோ நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் லைனா அட்வைஸ் பண்ணுவேன்னா கான்ஸ்டிபேஷனுக்கும் எல்லாரும் மருந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொன்னா பேரண்ட்ஸ் ஆர் நாட் கெட்டிங் கன்வின்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்ட் ஹேஸ் டு மூவ் அரவுண்ட். நல்லா விளையாட வைங்க, டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க, ஒரு இடத்துலயே உட்கார வைக்காதீங்க. இன்னொன்னு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா டெய்லி 2 times அவங்கள பாத்ரூம்ல உட்கார வைங்க. காலையில போகிறது மட்டும் பத்தாது. ஏன்னா அவன் என்ன போறானா இல்லையானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போற அவசரத்துல they are not evacuating the bowel. So school போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் either evening or night before bedtime compulsory atleast ஒரு 20 minutes ஆவது அவனை உட்கார வைக்கணும். வெளியில நின்று பேரண்ட்ஸ் என்கேஜ் பண்ணணும், இல்லைன்னா அவன் போக மாட்டான். சோ இதெல்லாம் பண்ணாதான் அந்த கான்ஸ்டிபேஷனை வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். கான்ஸ்டிபேஷன்னால பெரிய என்ன தொந்தரவு வரும்னு யோசிக்கலாம். பட் ஆனா இந்த அடாலசன்ட் ஏஜ் குரூப்ல சின்ன வயசுல இருந்தே கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைகள் அடாலசன்ட் ஏஜ் குரூப்ல வரும்போது நிறைய சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸோட நாங்க என்கவுண்டர் பண்றோம். அது நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சைடு எங்கிட்ட வரும்போது அப்டமன் பெயின் ஒரு லொக்கலைஸ்டா சொல்றாங்க சார் அப்படின்னா வந்து நீங்க எங்ககிட்ட அனுப்பிச்சு விடுவீங்க. நாங்க பாக்குறப்போ மோஸ்டா அந்த ஒரு டீன் ஏஜ்ல நாங்க பாக்குற அப்டமன் பெயின் பிசிஷியன்ஸ்னால பீடியாட்ரிஷியன்ஸ்னால ஹேண்டில் பண்ணி அது செட்டில் ஆகலன்ற பட்சத்துல வர்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பெண்டிசைட்டிஸா இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி அந்த அது சம்பந்தமான தொந்தரவுகளா தான் வராங்க. குழந்தை என்ன சொல்லுன்னா எனக்கு வந்து ரைட் சைடு வலது பக்கம் அடிவயிறு தொப்புளுக்கும் யூரின் போற இடத்துக்கும் நடுவுல சம்வேர் அந்த இடத்துல தான் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, ஒரு 2 நாளா பெயின்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தொப்புள்கிட்ட வலி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வந்து இப்போ மோர் ஆஃப் ரைட் சைடு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாமிட்டிங் இருக்கும், நாசியேஷன் சென்சேஷன் இருக்கும், சாப்பிடவே முடியல, சாப்பிட பார்த்தாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் இருக்கும், ஃபீவர் வந்து அந்த லோ கிரேட் டு ஒரு மைல்ட் ஹைட்ரேட், ரொம்பவும் வந்து சிவியர் ஃபீவர் இருக்காது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே இமீடியட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்பெண்டிசைட்டிஸ்னு ஒரு இமேஜிங் பண்ணி பார்க்குறோம், அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் பண்ணி பார்க்குறோம், சம்டைம்ஸ் சிடி தேவைப்படலாம். பட் இமேஜிங் பண்ணி பார்த்து அப்பெண்டிசைட்டிஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா there is no going back. ஓகேங்களா? மறுபடியும் பின்னாடி போய் நான் மெடிசன் கொடுத்து சரி பண்ற ப்ராசஸே இங்க இல்ல. ஓகே, அப்பெண்டிசைட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அது ஒரு விரல் மாதிரி இருக்கிற ஒரு உறுப்பு, சரிங்களா? அது ஃபுல்லா வீக்கமாயி பக்கத்துல இருக்கிற உறுப்புகளை தொட்டு பாக்குறப்பதான் நமக்கு குழந்தை வலின்னே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஆஸ் early as possible ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்றதுதான் சரியா இருக்கும். என்ன பண்ணணும், இப்போ வந்து இன் மாடர்ன் டேல வந்து ஓபன் பண்ணி சர்ஜரின்னு கூட அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் ஆர் பீங் டன் அண்டர் லாப்ரோஸ்கோபி. திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தே. ஓகே, இம்மீடியட்டாவே வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி அந்த விரல் மாதிரி இருக்கிறத இந்த இடத்தோட கட் பண்ணி எடுத்துடலாம். இதனால ஏதாவது தொந்தரவான ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு ஆர்கன் which doesn't have any purpose at all. So அது இருக்கிறதுனால வந்து பெரிய தொந்தரவு, அது எடுத்ததுனால பெரிய தொந்தரவுகள் இருக்குமான்னு கேட்டா எதுவும் இல்லை. இது அப்பெண்டிசைட்டிஸா இருந்தா. பட் அதே சமயம் குழந்தைங்க எப்படி வராங்கன்னா
வாமிட்டிங், வயிறு உப்பசமா இருக்கு, மோஷன் போகவே இல்லை, 2-3 நாளா மோஷன் போகவே இல்லை, கேஸ் கூட பாஸ் ஆகலன்ற பட்சத்துல இட் இஸ் a surgical alarm. Okay. We have to be very careful. Okay. ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடலோட அசைவுகள்ல மாற்றம் ஏற்பட்டு குடல் அடைப்பு ஏற்பட்டுரும். மோஷனா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பின்னாடி ஏதாவது வந்து கட்டி இருந்திருக்கலாம், சம்திங் இது வேணா இருந்திருக்கலாம். பட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். லைக் என்ன மாதிரினா, வயிறு வந்து உப்பசமா இருக்கு, 2-3 நாளா வயிறு உப்பசமா இருக்கு, மோஷனே போகல, கேட்டா காத்தும் போகலன்னு தான் சொல்றான், என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுறான், தண்ணி குடிச்சாலும் வாமிட் பண்ணிடுறான், சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுறான், எல்லா ஹோம் ரெமெடிஸும் ட்ரை பண்ணிட்டோம், அதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் எது வேணா கொடுத்து பார்த்தோம் சார், ஆனா வந்து எதுலையுமே வந்து அவனுக்கு வந்து சரியாகிற மாதிரியே தெரியலன்னா இட்ஸ் a surgical alarm. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், அங்க இருக்க பீடியாட்ரிஷியன் பார்க்குறாங்க, இல்லை சர்ஜனை டைரக்டா பார்க்குறோம். இஃப் இட் இஸ் டயக்னோஸ்ட், அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி டயக்னோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் there is no home remedy, no medical intervention மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கோ, குடல் அசைவுகள் எந்த இடத்துல தடுத்திருக்கோ அந்த இடத்த உடனடியாக சரி பண்ணணும். வயிறு ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன காரணத்தினால அது அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைல்டுஹுட் ஏஜ் குரூப்ல எந்த ரீசன் நீங்க காமனா ஃபேஸ் பண்றீங்க? இன்டர்செப்ஷன். இன்டர்செப்ஷன் தான் நாங்க நிறைய பாக்குறது. என்னன்னா, குடல் வந்து இது வந்து பின்னாடி இருக்க குடல், இது வந்து முன்னாடி இருக்க குடல்னா இது யூஸ்வலா இப்படி ஃப்ளோ போயிட்டு இருக்கு, டியூப் மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு பைப்புக்குள்ள வந்து தண்ணி போற மாதிரி போயிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. என்ன ஆகுதுன்னா, இந்த முன்னாடி இருக்க குடல் மடங்கி இந்த குடலுக்குள்ள போய் மாட்டிக்குது, இப்படி வந்து லாக் ஆயிக்குது. இப்படி லாக் ஆயிக்கும் போது குடலோட அசைவுகள்ல எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறதுனால ஸ்லோவா வந்து அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சு at one point இட் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுது. சரிங்களா? ஸோ மோஸ்டா வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான், ஒரு 3 to 4 years வரைக்கும் தான் மேக்ஸிமம் நடக்குது. அதுக்கு மேல ரேர் தான். பட் மேக்ஸிமம் ரீசன்ஸ் வந்து இன்டர்செப்ஷன்ல தான் வந்து வராங்க. வரும்போது அதுக்கு இமீடியட்டா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவையில்லை. there is something called hydrostatic reduction. வாட்டர் யூஸ் பண்ணியே அந்த ரிடக்ஷன் வந்து பண்ண முடியும். பட் தட் இஸ் டெம்பரவரி. ஒரு 124 hours வந்து ஒன் டே வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுல மடி வரலான்னு நோ இஷ்யூஸ். பட் மடி வந்துருச்சுன்னா அதுக்கும் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். எந்த இடத்துல குடல் அசைவுகள் இல்லாம இருக்கோ, எந்த இடத்துல குடல் அடைப்பு ஏற்படுதோ, அந்த அடைப்பு ஏற்படுறதுனால எந்த குடல் அழுகி போகுதோ there is no going back. நீங்க உள்ள இன்டர்வென்ட் பண்ணி அந்த குடலை கட் பண்ணி தைக்கிறது தான் அதுக்கு வந்து சரியானதா இருக்கும். சம்டைம்ஸ் தைக்க முடியாத பட்சத்துல அந்த குடலையே எடுத்து வெளியில வச்சு டெம்பரவரியா மோஷன் வயிறு வழியா போற மாதிரி, ஸ்டோமான்னு சொல்லுவாங்க, வயிறு வழியா போற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாமே வந்து as early as possible இன்டர்வென்ட் பண்ணிட்டா. பட் ரொம்பவும் வந்து வயிறு வலி இருக்கு, வயிறு உப்பசமா இருக்கு, மோஷன் போகல, வாந்தி இருக்குன்றது வந்து ஒன்றும் இல்லை, சரியா போயிடும், சம்மர் தான், இல்லை வந்து வயிறு புண்ணு தான், இல்லை வந்து ஃபுட் பாய்சன் தான், அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரான், அங்க ஏதாவது கொடுத்துருப்பாங்க, சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணாம as early as possible உடனடியா போய் வந்து பீடியாட்ரிஷியனை பார்க்கறது, அல்லது பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறது, அங்க தேவைப்பட்டா இமேஜிங் எடுத்து பார்க்கறது தான் சரியா இருக்கும். நான் வந்து பப்ளிக் என்ன சொல்லுவேன்னா, குழந்தை வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்றான், இல்லை வந்து வாமிட்டிங் இருக்குன்னு சொல்றான், இல்லை வந்து நாசியேஷன் இருக்குன்னு சொல்றான். 60-70% மக்கள் அதை வந்து உதாசனப்படுத்துறது இல்லை. பட் சம்டைம்ஸ் ஒரு 30% அது சம்மர்னால அப்படின்னு தூக்கி சம்மர் மேலே போட்டுறாங்க. டீஹைட்ரேஷனால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்காம ஒரு half a day ட்ரை பண்ணி பாருங்க. அவன் தொந்தரவுன்னு சொன்னதுலேருந்து ஒரு 3 to 4 hours நீங்க பார்க்கலாம். பட் அதை தாண்டியும் வந்து அவனுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு, அவன் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுள் அப்படின்னா as early as possible பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்க. preferably pediatrician, they will guide you guys better. ஸோ அதில் ஒன்றும் இல்லை, இன்டர்வென்ட் பண்ண தேவையில்லை, சர்ஜிக்கலாக எந்த இன்டர்வென்ஷனும் தேவைப்படாது, ஃபிசிஷியன்ஸே பார்த்து இதை செட்டில் பண்ணானா வெல் அண்ட் குட், we are happy. பட் அவங்க வந்து இது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும்ன்ற போது டோன்ட் பேனிக். சரியா? எவ்ரிதிங் இஸ் கியூரபிள் ஹியர். அண்ட் எல்லா குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா தொந்தரவுமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலுமே அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து அதோட மெடிக்கல் சிஸ்டம் இஸ் டூ அட்வான்ஸ் இன்னும். ஸோ வந்து அதை பற்றி பெருசாக யோசிக்காம கவர்மெண்ட் இருக்காங்க, ப்ரைவேட்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா டாக்டர்ஸுமே they are ரெடி. ஸோ அதை வந்து பெருசாக பயந்துக்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டா வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க, இல்லை வந்து ஏதாவது மருந்து மாத்திரை வந்து தெரியாம எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பாங்க, குழந்தைக்கு வந்து நான் வந்து சாப்பாட்டே இதை சரி பண்றேன்னு வந்து ஈகோல வந்து ட்ரிப் ஆகாம உடனடியாக போய் பாருங்க. இது சம்பந்தமான எந்த விதமான உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க, அதுக்கான பதிலும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி கேள்விப்படுற கேட்குற தொந்தரவு என்னன்னா, என் குழந்தை
கொஞ்சம் நியூ பார்ன் ஏஜில் இருக்கவங்க நைட்டு ஃபுல்லாக அலறான். கோழிக்கு டாக்டர் போய் பார்த்தோம், கோழிக்கு பெயின்னு சொல்கிறாங்க, மெடிசனும் கொடுக்குறாங்க. பட் இவன் தூங்குன மாதிரியே எனக்கு தெரியல. அலறதுன்னா சாதாரண அலறது இல்லை, நைட்டு ஃபுல்லாக அலறான். என்னது தேசம் அந்த கோழிக்கு பெயின்னா என்னது, எப்படிதான் ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு தீர்வு தான் என்ன? பேரண்ட்ஸ்லாம் தூங்க முடியுமா முடியாதா? இல்லை புரியல. இது 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 இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, டீட்டெயிலாக சொல்லுங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த நியூ பார்ன் பீரியட்ல நீங்கள் சொன்னனால அந்த இன்ஃபென்ட் பீரியட்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் 1 month ஆஃப் லைஃப். அந்த இன்ஃபென்சியில் வர இந்த அப்டமன் பெயின் வந்து கோலிக்கு இன்ஃபென்டைல் கோலிக்னு சொல்கிறது. ஸோ ஆஸ் த நேம் இட் செல்ஃப் சஜஸ்ட் கோலிக்கு அப்டமன் பெயின். கோலிக்கு பெயின்னா என்ன, அது நீங்கள் தான் சார் சொல்லணும் சர்ஜன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கோலிக்கினா மேம் ஒரு முறுக்குற மாதிரியான ஒரு பெயின். குடல் வந்து ஜஸ்ட் ட்விஸ்டிங் itself and causing some kind of pain. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். சேம் அதேதான் இன்ஃபென்ட்ஸ்க்கும் அதேதான். இதுல என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம இன்ஃபென்ட்ஸ்க்கு வந்து பால் கொடுக்குறாங்க இல்லையா, இது நியூ மதர்ஸ் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நாங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, அட் அ ஸ்ட்ரெச் 20 minutes ஒரு பிரெஸ்ட்ல ஃபீட் பண்ணுங்க, பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes பர்ப் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோயிங் தட் அடுத்த பிரெஸ்ட்ல போட்டு அடுத்து ஒரு 20 minutes ஃபீட் பண்ணிட்டு பர்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது ஃபீட் பர்ப் சைக்கிள் எதுக்காக சொல்றோம்னா, குழந்தை ஃபீட் பண்ணும்போது நிறைய நிறுத்தி ஏரையும் சேர்த்து குடிப்பாங்க. ஸோ பால் குடிக்கிறதோட சேர்த்து காத்தையும் நிறைய முழுங்கிடுவாங்க. ஸோ நீங்க ஒரு இன்ஃபென்ட்டோட அனாட்டமி பாத்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ் வந்து ஒரு 10 to 15 centimeters இருக்குமா, அது கீழே வயிறு ஒரு 100 ml இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். சோ இதுல பால் கேஸ்னு மாறி தான் இருக்கும் அவங்க குடிக்கும் போது. சோ என்ன ஆகும்னா, பேரண்ட்ஸ் வந்து பர்ப் பண்றதுல என்ன தப்பு பண்றாங்கன்னா, ரொம்ப தட்டினா குழந்தைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்தா அந்த ஏர் போகாது. சோ நாம என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, கீழ இருந்து மேல தட்டுங்கன்னு சொல்லுவோம். கையை இப்படி குவிச்சிட்டு கீழ இருந்து மேல தட்டும் போது, ஸோ ஃப்ரம் பட்டக்ல இருந்து மேல அவங்க ஷோல்டர் வரைக்கும் தட்டும் போது அந்த ஏர் ஃப்ளூயிட் லெவல் வந்து மாறும். ஓகே. ஸோ அந்த ஏர் ஃப்ளூயிட் லெவல் மாறும் போது அவங்க பர்ப் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் வெளியில எடுத்துருவாங்க. ஸோ கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் there will be அடுத்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த பிரெஸ்ட்ல போட்டு ஃபீட் பண்ணும்போது the baby will be able to fill it properly. ஓகே. இதுதான் கான்செப்ட். பட் இதை நம்ம மக்கள் சரியா பண்ணாதனால அந்த ஏர் வந்து மேல இருந்து, அதாவது வாயில இருந்து கீழே குடல் வரைக்கும் போய் அந்த ஏர் சிக்கிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு காலையில இருந்து சாப்பிட்ட ஏர் எல்லாம் கீழே தேங்கி நைட் ஆகும்போது அவங்களுக்கு வலிக்கும். ஓகே. சோ பேசிக்கே வந்து தட்டுனா சரியாகிற விஷயம்தான். ஆனா அந்த தட்டுனா சரி பண்றதுக்கான பொறுமை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது இல்ல. அதுக்குள்ள ஒரு பாட்டி வந்து நீ ஓம தண்ணி கொடு, நீ உட்வர்ட் கிரைப் வாட்டர் கொடு, இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும் போது இதெல்லாம் வாயில ஊத்துனா ஆஸ்பிரேட் பண்ணிடுவாங்க. ஆஸ்பிரேஷன் என்னது லங்ஸ்குள்ள போயிடும். ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தை வந்து நிறுத்தாம அழுதுட்டே இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேவை வந்து அரவணைப்பு. ஸோ நாங்க என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, மதர் ஆர் ஃபாதர் பேர் செஸ்ட்ல 2 பிரெஸ்டுக்கு நடுவில் போட்டு அந்த வார்ம்த் கொடுக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து 50% ஆஃப் த டிஸ்கம்ஃபர்ட் வந்து சரியாயிரும். அதுக்கு மேல நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்லோ மோஷன்ல தட்டணும். ஃபாஸ்டாவும் தட்டக்கூடாது, தடவியும் கொடுக்க கூடாது. ஸ்லோ மோஷன்ல பர்ப் பண்ணும்போது அந்த ஏர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு மேல அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னா, பேபிஸ்க்கு வந்து இந்த ராக்கிங் மோஷன் ரொம்ப பிடிக்கும். தூக்கி போடுறது கிடையாது, ஜஸ்ட் மைல்ட் ராக்கிங். ஆமா. சில குழந்தைங்களுக்கு எப்படி பழக்கிடுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல வச்சுட்டே இருந்தா அழுதுட்டே இருக்கான், எல்லாரும் பேனிக் ஆகுறாங்கன்னு கார்ல கூட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க. கரெக்டா கார்ல ஏறி கொஞ்சம் போனோடனே குழந்தை ஸ்டாப் பண்ணிடும் அழுகைய. திரும்பி வீட்டுல வந்து பார்க் பண்ண ஆரம்பிச்சு படியில ஏறும்போது அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக கார்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க முடியுமானா என்ன கான்செப்ட்? கார்ல போகும்போது அந்த ஒரு ராக்கிங் மூமெண்ட் வருது, அது வந்து அவங்களுக்கு ஒரு சூதிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை வந்து நம்ம வீட்லயே ப்ரொவைட் பண்ணோம்னா இந்த கோலிக்கு அப்டமன் பெயின், அதனால வர டிஸ்டர்பன்ஸ், இந்த நைட்டு ஃபுல்லா வர அழுக, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். பேசிக்கா ஃபீட் பண்ணும் போதே ஃபீட் சைக்கிள ப்ராப்பரா அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணாங்கனாலே திஸ் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. வந்துருச்சு, நைட்லாம் அழுதுட்டு இருக்கான், சரிங்களா? அப்ப நாங்க மேல தூக்கி போட்டு தட்டவா இல்ல வெயிட் பண்ணவா? என்ன அப்ப என்ன பண்றது? நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்கிறது வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன பண்றது? அப்போ ஹேப்பன்ட், பண்ணல, தட்டி விடல, கேஸ் லாக் ஆயிடுச்சு, குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டான். வண்டி எடுத்துட்டு போக முடியாது, எல்லார் வீட்லயும் வண்டி இருக்கிறது இல்ல. ஜென்ட்லா மூவ் பண்றாங்கன்னு வச்சுப்போம்.
வேற என்னெல்லாம் பண்றது? அப்போதைக்கு அதை வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாத சுச்சுவேஷன். Okay. அப்ப என்ன பண்ணலாம்? அல்லது ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அது ரீச் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் 15-20 மினிட்ஸ் ஆயிடும், எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும். True. அது வரைக்கும் பயங்கரமா அழுதுட்டு இருக்க குழந்தைக்கு என்ன பண்றது? ராக்கிங் மோஷன், பர்பிங் அண்ட் கம்ஃபர்ட் தெம், அவ்வளவுதான். இதுக்கு மெடிசின்ஸோ இல்ல வேற எதுவும் பெரிய ஆரிய வித்தையோ எதுவுமே கிடையாது. நீங்க எங்க கிட்ட கூட்டிட்டு வந்தாலுமே நாங்க பிளாசிபோனா நமக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவோமே தவிர இந்த கோழிக்கு அப்டமன் பெயினுக்கு ஆஸ் சச் நம்ம மெடிகேஷன்ஸ் எதுவுமே பிரிஸ்கிரைப் பண்றது கிடையாது. நோ மெடிகேஷன்ஸ். எக்ஸலென்ட். எஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த கோழிக்கு பெயின் சார், அலறான் அழுதுனே இருக்கான் சார், என்ன பண்ணுதுன்னே தெரியல, மேடம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணணும், மெடிகேஷன் அது சரியாக போறது இல்லை, சக்கரை தண்ணி, கிரேப்ஸ் வாட்டர், ஊம தண்ணியில் சரியாக போறது இல்லை. அப்படி யாராவது இதை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அது பண்ண முடியாதுன்னு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். மேம் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற வரைக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது எக்ஸ்பர்ட்ஸ் வில் டேக் கேர். டில் தென் குழந்தை அலறதை தாங்கிக்கவே முடியல, வீட்டில் வந்து குழந்தை பயங்கரமா அலறான் சார், பயங்கரமா அலறப்ப நம்ம என்ன சார் பண்ண முடியுன்றதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்ஸ் தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. மீதியை நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு பீடியாட்ரிஷியனோட அட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். மேம் அப்புறம் நான் நிறையா பேரண்ட்ஸ் சொல்லி கேட்குறது என்னன்னா, இந்த யூரின் போகிற இடத்துல இருக்க தொந்தரவுகள். யூரின் போகிறப்போ என் பையன் வந்து எரியுதுன்னு சொல்கிறான், இல்லை வந்து என் பொண்ணு வந்து எப்பவுமே எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது சம்பந்தமான தொந்தரவுகள் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? என்ன மாதிரி தொந்தரவுகள்லாம் வருது ஆக்சுவலாக ரிலேட்டட் டு சம்மர் அண்ட் எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையுமே? ஏன் இந்த வாட் இஸ் இந்த யூடிஐ சம்பந்தமான தொந்தரவுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ யூடிஐ வந்து காமனாகவே சில்ட்ரன்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்கள்ல யூடிஐ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பாக்குறோம். இன்னொன்று வந்து ஃபீமேல் சில்ட்ரன், ஏன்னா அவங்களோட அந்த யூரினரி ட்ராக்ட் வந்து மேல்ஸை விட லென்த் வந்து கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு அண்ட் மோரோவர் அவங்க யூரின் போற மோஷன் போற 2 துவாரங்களும் பக்கத்துல இருக்கிறனால கேர்ள்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி யூடிஐ ப்ராப்ளம்ஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க. அசெண்டிங் இன்ஃபெக்ஷனாலயா மேம்? ஈஸியா அசெண்ட் ஆயிடும் ஃபீமேலுக்கு. ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் கேள்விப்படுறது, பேரண்ட்ஸ் ஓபில வந்து சொல்றது என்னன்னா, தண்ணி நிறைய குடிக்க மாட்டேங்கிறான், ஏன் ஸ்கூல்ல டீச்சர் குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏன் யூரின் போகணும்னு சொல்லிட்டே இருக்கான். சோ கிளாஸ்க்கு நடுவில் ஒரு குழந்தை கேட்டா எல்லா குழந்தையும் போகணும் அடுத்தடுத்து கேக்குதுன்னு கிளாஸ் டைம்ல வந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால கொண்டு போற தண்ணி அப்படியே வருது. அது ஒண்ணு. சோ தீஸ் ஆர் த காமன் காசஸ் நம்ம பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல யூடிஐக்கு என்கவுண்டர் பண்றோம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து யூரின் இன்ஃபெக்ஷனா இருக்குமோ அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி வராங்கன்னா நம்ம பேசிக்கா வந்து பெயின் எங்க இருக்குன்னு கேட்போம். அவங்க ஆப்வியஸ்லி அந்த யூரின் போற இடத்துல காட்டுவாங்க. 2 மேல் ஃபீமேல் 2 குழந்தைங்களுக்குமே அந்த யூரின் போற இடத்த வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கம்ப்ளைண்ட்னு வரும்போதே பண்ணிடுவோம். கேர்ள்ஸ்க்கு யூஸ்வலா என்ன பார்ப்போம்னா ஹைஜீன் இஷ்யூ இருக்கும். இன்னொன்னு, அதுவும் எஸ்பெஷலி இந்த பியூபர்டல் ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்க, பீரியட்ஸ் வர தொடங்கிருச்சு இல்ல இப்ப வர எனி டைம் இப்ப வந்துரும், அப்படி இருக்கிற குழந்தைங்கள்ல ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்கும். சோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். பாய்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க பாக்குற தொந்தரவு என்னன்னா, அந்த ஆண் உறுப்புல ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கின், ஃபோர் ஸ்கின்னு சொல்றது அவங்களால வந்து ஃபுல்லா ரிட்ராக்ட் பண்ண முடியாம இருக்கும். சோ அதை நம்ம ரிட்ராக்ட் பண்ணி நம்ம எக்ஸாமின் பண்ணா எய்தர் அங்க ஏதாவது ஒரு ஹைஜீன் இஷ்யூ இருக்கும், இல்ல அந்த தொலி வந்து அந்த இடத்துல டைட்டா இருக்கும். அப்படி இருக்கிறத நாங்க என்கவுண்டர் பண்ணோம்னா நாங்க அம்மா அப்பா கிட்ட என்ன கேட்போம்னா, யூரின் போகும்போது அந்த இடம் வீங்குதா, இல்ல யூரின் வந்து சீரா போறானா, இல்ல அதாவது நீட்டி ஸ்ட்ரீம் வந்து இப்படி நீட்டி போறானா, இல்ல டிராப்பா போறானா இப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பதான் அவங்களே அதை கவனிக்கிறாங்க, ரியலைஸ் பண்றாங்க. ஆமா, அப்பப்ப வந்து அவனுக்கு அந்த இடத்துல பலூன் மாதிரி வீங்கிக்கும். அப்படி வீங்கும் போது சில சமயம் வந்து வலிக்குதுன்னு சொல்றான், சில சமயம் யூரின் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொட்டா போகும், அப்புறம் கொஞ்சம் சீரா போகும், அப்புறம் லாஸ்ட்ல ஃபியூ டிராப்ஸ் வந்து சொட்டா போவான், ஆனா ஃபுல்லா போக மாட்டேங்கிறானோன்னு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாய்ஸ்ல வந்து இது ரொம்ப 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 ஒரு காமன் ரீசன் ஃபார் யூடிஐ. இப்போ அந்த மாதிரி நாங்க பார்க்கும்போது இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா, இது வந்து முன்னாடி இருக்கிற அந்த ஃபோர் ஸ்கின் இஷ்யூ வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அது வந்து சாதாரணமா மெடிசின் கொடுத்தோ மருந்து கொடுத்து நான் யூடிஐ கியூர் பண்ணுவேன். ஆனா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாதான் திருப்பி வர யூடிஐ வந்து வராம தடுக்க முடியும். சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இமீடியட்டா அந்த யூடிஐ மேனேஜ் பண்ணிட்டு ஒரு சர்ஜனை போய் நான் பார்க்க சொல்லுவேன். சோ இந்த மாதிரி இஷ்யூஸோட குழந்தைங்களை நாங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
மேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி யூடிஐயை ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணணும். பட் அதோட பேக் ஸ்டோரி வந்து ஏன் யூடிஐ வருதுன்றதுக்கான காரணம் தான் அந்த யூரின் போற இடம் வந்து பீனிஸ் எப்படி இருக்குன்னா, பீனிஸுக்கு மேல இருக்கிற தோல் வந்து முன்னாடி மூடி இருக்கும். ஸோ மூடி இருக்கிறதுனால அந்த பசங்க குழந்தைங்க வந்து யூரின் போறது வந்து ஃப்ளோ வெளியில ஃபுல்லா இருக்காது. ஸோ அந்த யூரின் போற இடம் வந்து ஃபில் ஆகி அந்த தோல் ஃபில் ஆகி பலூனிங் இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து மேஜரா. அப்படி பலூனிங் இருக்கிறப்போ அந்த இடத்துல யூரின் தேங்குது. இட் இஸ் நத்திங், ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்னேஷன் தான். எந்த இடத்துல அழுக்கான நீர் தேங்கினாலும் அது இன்ஃபெக்ஷன் தான். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி. ஸோ அந்த முன்னாடி இருக்கிற தோலை கிளீன் பண்ணாம, அந்த முன்னாடி இருக்கிற தோலை வந்து ஈஸியா ரெட்ராக்ட் பண்ண முடியற அளவுக்கு பண்ணாம, அல்லது அந்த தோலையே எடுக்காம இந்த யூடிஐ நிக்க போறது இல்லை அப்படின்றத நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்டர்ஸ்டையும் பேஷண்ட்டையும் யாரு பேரண்ட்ஸ் கூட இருக்காங்களோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். மேக்ஸிமம் 1 to 2 இயர்ஸ்க்கு டைலட்டேஷன்லாம் பண்ணி பார்க்கலாம். அதுலேயே செட்டில் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் ரொம்பவுமே வந்து கிரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான் இது. மார்னிங் வந்து ஈவினிங்கே வீட்டுக்கு போய்க்கலாம். என்ன பண்ணுவோம்னா, அந்த முன்னாடி இருக்கிற தோலை மட்டும் வேற எதுவுமே டச் பண்ணாம முன்னாடி இருக்க தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அங்க ஒரு சின்ன பிளட் வெசல் இருக்கும், அதை மட்டும் டைப் பண்ணிட்டு இந்த முன்னாடி இருக்கிற தோலை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்போம், அது இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணுன்றதுக்காக. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அந்த ப்ரொசீஜர், சின்ன ப்ரொசீஜர் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து மறுபடியும் யூடிஐ வராது. ஹி கேன் பி ஆல் ரைட். இதுல என்ன சார் இருக்கு, இது பண்ணாம விட்டா என்ன அப்படின்னா, யூடிஐ வரும் வராதெல்லாம் தாண்டி பெயின் வில் பி சிவியர். அவன் பெருசாக ஒரு டியூபோட முனையில வந்து அடைச்சிட்டா யூரின் போய் தான் ஆகணும், போகாம இருக்க முடியாது. கொஞ்ச நாள் வந்து அப்படி தள்ளி போயிட்டு இருப்பான், இப்படின்னு தள்ளி போயிட்டு இருப்பான். அட் அ பாயிண்ட் அது ஃபுல்லா அடைச்சிருச்சுன்னா அவன் முக்கி போக முயற்சி பண்ணும் போது பெயின் வில் பி வெரி சிவியர். கூடவே வந்து இன்ஃபெக்ஷன், சீரியஸ் இன்ஃபெக்ஷன். அந்த யூரின் ட்ராக்ட் வந்து மேல வந்து பிளாடர் வரைக்கும் கனெக்டடா இருக்கும். அந்த ஃபுல்லா அந்த ட்ராக்ட் ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆகி பிளாடர் வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி டெட்லி. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்க யூரின் போகிறப்போ பாருங்க. யூரின் போகிறப்போ அவங்களோட தோல் முன்னாடி இருக்கிறது அவனால் முழுசாக விளக்க முடியல, அல்லது யூரின் போகும்போது அந்த பலூனிங் இருக்கு, யூரின் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற தோல் வந்து பலூனிங்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ கன்சர்ன். அது நார்மல் இல்லை, எல்லாத்துக்கும் அப்படி இருக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இம்மீடியட்டாக போய் சர்ஜனையோ ஃபிசிஷியனோ போய் பாருங்க. அதுக்கான இன்டர்வென்ஷன் என்ன தேவைப்படுதோ அது பண்ணுங்க மேம். அப்புறம் பொதுவே ஃபீமேலுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ஹைஜீன் அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பீங்க மேம்? இந்த மாதிரி ஹைஜீன் வந்து சரியா இல்லைன்னு நீங்க உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா என்னென்ன ஹைஜீன் அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பீங்க மேம்? ஓகே, இப்போ ஃபீமேல்ஸ்ல வந்து மோஸ்ட் காமன்லி பாக்குற கன்சர்ன் என்னன்னா, இப்போ ஸ்கூல்லயே வந்துட்டு பாத்ரூம்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எனக்கு என் ரூம்ல போய் தான் போகணும். அதனால ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஹோல் டைம் 8 to 5னா 8 to 5ம் பாத்ரூம் யூஸ் பண்றது கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. சோ ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் அவங்க வந்து மேனரிசம்ஸ் கத்து வச்சிருக்காங்க. 2 காலையும் இப்படி முறுக்கிக்கிட்டா யூரின் இன்னும் நல்லா பெட்டரா ஹோல்ட் ஆகுது அப்படி. சோ ஃபுல் டே அப்படியே இருக்கிறது. சோ அதுல அவங்களுக்கு பாஸ்டரல் ப்ராப்ளம்ஸ் வருது. சோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, ஒரு குழந்தை வந்து ஓபில உட்காரும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் காலை என்ன மாதிரி வச்சு உட்காடுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க. பிளஸ் அந்த ஏரியா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க குளிக்கும் போதும் சரி, மித்த டைம் வாஷ் பண்ணும் போதும் சரி, அவங்க ஒழுங்கா லிபரலா சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்றது கிடையாது. சோ பேரண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் டெய்லி குளிக்க வைக்கும் போது குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல சோப்பை டைரக்டா யூஸ் பண்ணாம அட்லீஸ்ட் அந்த ஃபோமையாவது போட்டு அந்த ஏரியா வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்கணும். இது ஒரு லெவல் வரைக்கும். இந்த அடாலசன்ட் ஏஜ் குரூப்ல வர பேரண்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நாங்க வி வாஷ் யூஸ் பண்ணலாமா, இல்ல அந்த இடத்துல பீட்டாடைன் யூஸ் பண்ணலாமா, பீட்டாடைனை சுடு தண்ணியில போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் அலௌட் கிடையாது. ஏன்னா இந்த வி வாஷா இருக்கட்டும், பீட்டாடைனா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணும்னா அந்த ஏரியால இருக்கிற அந்த பிஹெச்னு சொல்லுவோம், அதாவது அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அதை வந்து ஆல்டர் பண்ணி விட்டுருது. ஸோ அது அந்த ஆசிட் பேஸ் இந்த நார்மலா இருக்கிற அந்த இடத்துல இவ்வளோ % ஆசிட் இருக்கணும், இவ்வளோ % பேஸ் இருக்கணும்னா அந்த மாதிரி பேலன்ஸ்டா இருந்தாதான் அங்க நார்மலா இருக்கிற கிருமிகள் வாழ முடியும். எக்ஸ்ட்ராவா வர அப்நார்மல் கிருமிகள் வந்து அழிக்கப்படும். இப்ப இந்த வி வாஷ் பீட்டாடைன்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற இந்த அசிடிட்டி மாறுறனால நார்மலா இருக்கிற பாக்டீரியாவும் கில் ஆகுது,
அப்நார்மலா வளரக்கூடிய பாக்டீரியா வந்து தேவையில்லாம ஜாஸ்தி வளருது. ஓகே. சோ அதனால இந்த பிராண்ட்ஸ்ல வர இந்த வி வாஷ், பீட்டாடைன் வாஷ் இதெல்லாம் வேண்டாம். நார்மல் சோப் அண்ட் வாட்டர் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 times அவங்க லிபரலா யூஸ் பண்ணாலே போதும். இன்னொன்னு இந்த யூரினை வந்து ஹோல்ட் பண்றது, அப்புறம் மெயினான கன்சர்ன் வந்து நம்ம நேரத்தை பேசின மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கான்ஸ்டிபேஷன் குடல்ல வந்து அந்த மோஷன் வந்து தேங்கி தேங்கி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த யூரின்ல போற டியூப்ல வந்து அதை அடைக்கும். சோ யூரின் வந்து கிட்னில இருந்து நேரா கீழே வரும்போது அது சீரா போகாம பாதி யூரின் தேங்கி தேங்கி நின்னுட்டே இருக்கும் பிளாடர்ல. சோ அது ஃபுல்லா எம்டி ஆகாது. அதனால இந்த கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணா குழந்தைகள்ல வர யூடிஐ முக்காவாசி நம்ம அந்த இடத்துலயே அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து பிசியலாஜிக்கல் ஃபைமோசிஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கின் ரிட்ராக்ட் பண்றதை நம்ம பேசணும் இல்லையா? பிசியலாஜிக்கலா 1ல இருந்து ஒரு 2 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ஃபுல்லா பின்னாடி வராது. நம்ம பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, பலூனிங் மாதிரி வருதான்னு பாருங்க, பெயின் இருக்கான்னு பாருங்க, ஸ்ட்ரீம் ஒழுங்கா போகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இமீடியட்டா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சோ இப்ப நானே ஆஸ் எ பிசிஷியன் எனக்கே வந்து ஒரு டவுட் வரலாம், இது பிசியலாஜிக்கலா இல்ல பத்தலாஜிக்கலான்னு. அப்போ என்ன மாதிரி டவுட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இருந்தா நான் ஒரு சர்ஜனோட அட்வைஸ் எடுக்கணும்? ரிட்ராக்ஷன் கம்ப்ளீட்டா இல்ல, எங்களால வந்து பின்னாடி இழுக்கவே முடியல. ஒயிட் கலர்ல டிஸ்சார்ஜஸ் வந்து அந்த ஸ்பெக்மான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இழுத்தாவே கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா யூ ஹாவ் டு கம். இதுல வந்து பிசியலாஜிக்கலா இருக்கட்டும், என்ன ரீசனா இருக்கட்டும், யூ ஹாவ் டு கெட் பேக் டு அஸ். அது வந்து ட்ராக் பண்ணி பார்த்துட்டு ஏஜை பொறுத்து தான், ஒரு 1 year 1.5 years 2 years வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சப்போஸ் ரிட்ராக்ஷன் பலூனிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற பட்சத்துல, அவனுக்கு ரொம்ப பெயின் சிவியரா இருக்கு, ஃபீவர் வர ஆரம்பிக்குது, யூடிஐ கண்ட்ரோலே ஆகலைன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ் யூ வில் ட்ரை டு அந்த ஃபைமோசிஸை வந்து ரிலீவ் பண்ணதான் வந்து முழு முயற்சி எடுப்போம் நாங்களும். ஓகே, சரிங்களா? ஃபைமோசிஸ் சம்பந்தமாகவும் ஃபீமேல் அவங்களோட ஜெனிட்டல் வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதா பற்றியும் எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வேற ஏதாவது யூடிஐ சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றியும் கண்டிப்பாக பேசலாம். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள மட்டும் கூட்டிகிட்டு வராங்க, மேடம் இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து தொப்புல ஒரு சின்ன வீக்கம் மாதிரி இருக்குது, அல்லது 2 பக்கம் groin ரீஜனில் சின்ன சின்ன வீக்கம் மாதிரி வருது, ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அதெல்லாம் எதையுமே காணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? அட் வாட் பாயிண்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க, ஓகே திஸ் இஸ் நோ மோர் அ physician who should handle this, இது வந்து நீட் சர்ஜரி அப்படின்றத எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணுவீங்க? இருந்து என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, டம்மி டைம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். டம்மி டைம்னா குழந்தையோட வயிறு வந்து அமுந்துற மாதிரி கமுத்தி போடணும். சோ அதுல சில பேரண்ட்ஸ் வந்து எப்படி அதை பண்றது பயந்துக்குவாங்க, ஒருவேளை மூக்கு மூடிருமோ அப்படின்னு. ஏன்னா 3-4 வயசு வரைக்கும் தலை தூக்காது குழந்தை. சோ அதனால என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, உங்க மேலேயே போட்டுக்கோங்க. பால் கொடுத்து முடிச்சுட்டு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிற டைம்ல உங்க மேலேயே செஸ்ட்லயோ இல்ல உங்க அப்டமன்லயே குழந்தைக்கு வந்து வயிறு அமுந்துற மாதிரி டம்மி டைம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வயிறு அமுந்துற மாதிரி அவங்க கால்ல போட்டு குளிக்க வைக்கிற டைம்ல பேக் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம நாங்க அதை அமுத்துறோம் அப்படின்னு அமுத்தி ஈர துணியை கட்டுறது, அதை சுத்தி வந்து மஞ்சள் போட்டு நாங்க துணி சுத்தி வைக்கிறோம், இல்ல அதுக்குன்னு பெல்ட் வாங்கி போடுறோம் அப்படின்னு குழந்தைய வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது பண்ணக்கூடாது. அது ஒரு ஏஜ் வரைக்கும், ஒரு 10 to 11 months வரைக்குமே அது நார்மல் தான். ஒருவேளை 1 வயசுக்கு மேல வரைக்குமே அது பர்சிஸ்டண்டா இருக்கு, அதாவது அப்டமன் மசில்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே ஒரு ஹெர்னியா வந்து ப்ராமினென்ட்டா தெரியற மாதிரி இருக்குன்னா குழந்தைக்கு வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்கள்ல சின்ன வயசுல இருந்தே வர தைராய்டு இஷ்யூஸ்ல சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அம்பிளிக்கல் ஹெர்னியா வரது நார்மல். ஐ மீன் இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் நாட் நார்மல், இட்ஸ் வெரி காமன். ஸோ அப்போ வந்து நம்ம தைராய்டு ஸ்கிரீனிங் பண்ணி பார்ப்போம். எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம அது அப்நார்மல் அப்படின்னு அது மெடிக்கலா மேனேஜ் பண்ணக்கூடாது, சர்ஜிக்கலா பண்ணணும்னு நாங்க பாக்குறதுல சொல்லுவோம்னா, அம்பிளிக்கல் ஹெர்னியா இல்லாம வேற இந்த 2 கால் தொட பகுதியில வீக்கம் வந்து போகிறது, அந்த வீக்கம் வந்து வலிக்குது, பெயின் வருது அப்படின்னு சொல்றது. இல்ல பெயின்னு சொல்லும் போது அவன் வந்து வாயால ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டான், அவனோட கெயிட்ல நடக்கிறதுல தெரிஞ்சிரும், வலியோட நடந்துட்டு இருப்பான். இன்னொன்னு அந்த இடத்துல வந்து கலர் மாறுறது, அந்த ஸ்வெல்லிங்க்கு மேல கலர் மாறுறது, இப்படிலாம் இருந்ததுன்னா
இமீடியட்டா நாங்க சர்ஜனுக்கு ரெஃபர் பண்ணுவோம். இப்ப நான் சொன்னது இல்லாம வேற என்னெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் சைன் ஒரு ஹெர்னியாங்கிறது நார்மலா, அது குழந்தைங்கள்ல வர்றது நார்மலா? இல்ல, கம்ப்ளீட்டா நார்மல் இல்லை மேம். ஏன்னா ஒரு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வந்து ஒரு சின்ன ரூம், அந்த சின்ன ரூம்ல ஒரு 50 பேர் இருக்குன்னு வச்சுப்போம். 50 பேர் அந்த ரூம்ல இருக்கிறப்ப அந்த ரூம் எவ்வளோ ஜாம் பேக்டா இருக்குமோ அப்படிதான் நம்ம அப்டமன் இருக்கும். அவ்வளோ ஜாம் பேக்டா வித் அப்டமன் ப்ரெஷரோட ஹோல்ட் ஆகிருக்கும். அந்த ரூம்ல இடம் இல்லாதப்போ ஒரு டோர் இருக்கு, அந்த டோர் வந்து ஈஸியா ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டோருக்கு ஓரத்துல இருக்கிற மனுஷங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியில எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவாங்க. தட் இஸ் ஹெர்னியா. அதே தான் உள்ளே நடக்கு. அப்டமனுக்குள்ள இருக்கிற மற்ற உறுப்புகள் எல்லாமே இருக்கு, பட் அதுல ஈஸியா அசைகிறது வந்து குடல் தான். அதுல ஈஸியா ஓப்பன் ஆகி வெளில போறதுக்கான இடம் வந்து ஒன்று தொப்புள், இன்னொன்று வந்து கீழே 2 பக்கம் தொடையில இருக்கிற இடம் தான் ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கிற இடம். உள்ள இடைஞ்சலா இருக்கும் போது, ரொம்பவே வந்து இடைஞ்சலா இருக்கும் போதும் அந்த டோர் சரியா லாக் ஆகாத மாதிரி. ஏன்னா அம்மாக்கு குழந்தைங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் அந்த அம்பிளிகஸ் வழியா தான் கனெக்ஷன் வந்திருக்கும். அது பிறந்தோன்னா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். அது ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாம இருக்கு. அல்லது வயிறுக்கும் அவங்களோட விதப்பைக்கும் உள்ள கனெக்ஷன், ஒரு டியூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த கனெக்ஷன் பிறந்தோன்னா க்ளோஸ் ஆயிருக்கணும். சப்போஸ் அதுவும் க்ளோஸ் ஆகல அப்படின்னா வயிறும் விதப்பையும் கனெக்ஷன்ல இருக்கும். தொப்புள் கொடி சரியா மூடாம இருக்கும். அப்படின்ற பட்சத்துல உள்ள இடம் இல்லை, அவன் வந்து எகிரி குதிச்சு விளையாடுறான், ஜம்ப் பண்றான், போறான் வரான்ற டைம்ல இடம் இல்லாத டைம்ல அந்த குடல் வந்து ஈஸியா வெளியில போய் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், ஐ வில் டேக் சம் பிரீத்திங் ஸ்பேஸ்ன்னு எடுக்கிறது தான் ஹெர்னியா. ஓகே, சரிங்க. வேற எதுவுமே இல்லை. உள்ள என்னால இருக்க முடியல, என்னால வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட், பாப்ஸ் அவுட், அப்படி வருதான் ஹெர்னியா. இப்போ அம்பிளிக்கல் ஹெர்னியானா அந்த தொப்புள் கொடி வழியா குடல் வர்றது. இன்னுமே நாம வந்து பண்ண மாட்டோம். யூ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஒரு சின்ன கீரல் போட்டு எந்த இடத்துல வந்து குடல் வெளில வந்துட்டு இருக்கோ அந்த குடலை உள்ள தள்ளி விட்டுட்டு தையல் போடுவோம். அவ்வளவுதான். தையல் போட்டாவே போதும். ஏன்னா அவன் வளர 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 அவனோட அப்டமன் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். இது எல்லாமே அப்டமன் வால் வீக்னஸ் தானே, குழந்தைங்களுக்கு இருக்கிறதுலே வீக்காக தான் இருக்கும். பட் சில இடத்துல ஹோலே இருக்கிறது தான் பிரச்சனை, அந்த ஹோல் வழியா வர்றது தான். பட் இது வந்து தொப்புள் கொடி வழியா. பட் அந்த கீழே இன்ஜினல் ஹெர்னியான்னு சொல்றது வந்து வயிறுக்கும் விதப்பைக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன். சர்ஜிக்கல் பிளானே என்னன்னா அந்த கனெக்ஷன் கட் பண்றதுதான். நாங்க உள்ள போய் அப்டமனுக்கும் ஸ்க்ரோட்டத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டியூப் மாதிரி இருக்கிறத ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா விதப்பைக்கு போறது வந்து விதப்பைக்கு போய் க்ளோஸ் ஆயிடும், வயிறு இருக்கிறது வயிறுக்குள்ள போய் க்ளோஸ் ஆயிக்கும். ஸோ அங்க வந்து வலை வைக்கிறதோ இல்ல வந்து தையல் அதிகமா போட்டு அதை மூடுறதோ மறுபடியும் வராம எதுவுமே பண்ண தேவையில்லை. போயிட்டு அந்த கனெக்ஷனை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வில் ஜஸ்ட் கம் அவுட். ஓகேவா? அவன் வளர 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 அவனோட அப்டமன் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் செட்டில் டவுன். ஓகே, இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. எந்த டைப் ஆஃப் உடம்புல வீக்கம் வந்தாலுமே உடனடியா வந்து சர்ஜனை வந்து உடனே பார்த்துடணும், அல்லது பிசிஷியனை போய் உடனே பார்த்துடணும். பார்த்து அவங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது பேனிக்காக தேவையில்லை. ஏன்னா அது விட்டு அந்த குடல் வந்து வெளியில போய் மாட்டி அமுக்கி அழுகி அதுல வர தொந்தரவுகள் வந்து டெட்லி. அதனால அதுக்கு முன்னாடியே அது ரொம்ப சின்ன சைஸா இனிஷியல் சைஸ்ல ரொம்ப சின்ன ஷேப்ல இருக்கப்பவே அது போய் பண்ணிக்கிட்டா வந்து குழந்தைக்கும் நல்லது. ஒன் டே ஹாஸ்பிட்டல் ஸ்டே, மார்னிங் வந்து ப்ரொசீஜர் முடிச்சு ஈவினிங் வீட்டுக்கே போயெல்லாம் வேலை முடிஞ்சு 1 வீக்ல ஹில் பி ஆல் ரைட். அப்படி இல்லைன்னா லைஃப் லாங் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து அதை வந்து சஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் வந்து நான் எல்லா பேரண்ட்ஸ்டையும் நான் வந்து சொல்றது.